அல்ஹம்துலில்லாஹ். ரெண்டு விஷயம் இருக்கு. நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது தான் சில நேரத்தில் ரொம்ப இலகுவாக இருக்கும். அதே விஷயத்தை இன்னொரு கோணத்தில் பார்த்தா ரொம்ப சிரமமாக இருக்கும். ஒரு கோணத்தில் பார்த்தா ரொம்ப லேசாக இருக்கும், இன்னொரு கோணத்தில் பார்த்தோன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ மனிதன் என்ன செய்வான்னா, சில மனிதர்கள் அந்த சிரமத்தை தான் பார்ப்பாங்க, இன்னும் சில மனிதர்கள் என்ன செய்வாங்க, ஈஸியாக எடுத்துடுவாங்க. கோழி இருக்கு, கோழிக்கு நம்ம என்ன செய்வோம், உணவு போடுறோம். ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா கிண்ணத்தில் வச்சுருவாங்க. அப்போ அந்த கோழி என்ன செய்யும், ஒரே இடத்துல சாப்பிட்டுட்டே இருக்கும். ஒரு சிலர் என்ன செய்வாங்க, தூரி போட்டுவாங்க. என்ன செய்யுது, சுற்றி 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 பொறிக்க அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் ரிஸ்க் கொடுக்குறோம். ஆனால் ஒரு சிலருக்கு சிரமமாக இருக்கும், ஒரு சிலருக்கு உட்கார்ந்த இடத்துலேயே கிடச்சிடும். இது அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய, நாம் வைக்கக்கூடிய நம்பிக்கை. எப்படி உதாரணமாக சொல்லணும்னா, இன்றோடு 20 தராவியுடைய தொழுகை முடிஞ்சிச்சு. எத்தனை தராவி தொழுகை? 20 தொழுகை முடிஞ்சிருச்சு. இன்னும் இருக்கிறது எத்தனை நாள்? 10 நாள் இருக்குது. குர்ஆன் ஓதி முடிக்க 7 நாள் இருக்குது. இன்னும் 10 நாள் இருக்குது, குர்ஆன் ஓதி முடிக்க 7 நாள் இருக்குது. சரி, இன்னைக்கு எத்தனை ஜுஸு முடிஞ்சிருக்கு? 27 ஜுஸு முடிஞ்சிருச்சு. மீதி எத்தனை ஜுஸு இருக்குது? இன்னும் 3 ஜுஸு தான் இருக்குது. 27 ஜுஸு ஃபினிஷ். இன்னும் 3 ஜுஸு தான் இருக்குது. எத்தனை நாள் இருக்குது? 7 நாள் இருக்குது. 3 ஜுஸு தான் இருக்குது. 7 நாள் 3 ஜுஸு. ஈஸி தானே? முடிஞ்சிடல? முடிஞ்சிடும். ரொம்ப ஈஸியாக இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னொரு கோணத்தில் பாருங்களேன், குர்ஆன்ல மொத்தம் எத்தனை சூறாக்கள் இருக்கு? 114 சூறாக்கள் இருக்குது. 102 பிரிங்க 58. என்ன திடீர்னு கணக்கு கேட்டால் 57 இதுவரை 20 நாள் தராவி தொழுதுருக்கோம். 20 நாள் தராவி தொழுது 57 சூறா தான் முடிச்சிருக்கோம். இன்னும் 7 நாள் எத்தனை சூறா இருக்கு? 57 சூறா இருக்கு. இன்னும் 7 நாள்ல எத்தனை சூறா இருக்கு? 57 சூறா இருக்கு. இப்ப எப்படிங்க இருக்கு? என்ன 20 நாள் 57 சூறா, 7 நாள்ல எப்படி 57 சூறா ஓதுறது? ஒரு பக்கம் பார்த்தா இலகுவா இருக்கும். அதே தான் இன்னொரு கோணத்தில் பார்க்கும்போது சிரமத்தை வச்சிருக்கோம். சிரம மாதிரி தெரியும். நம்ம நினைப்பு தான் அது. சொல்லுவாங்க, நினைப்பு தான் குழப்ப கெடுக்குதுவாங்க. அது போல நம்ம நினைப்பு தான். ஆனால் அது ஈஸி தான், அதுவும் ஈஸி தான். ஆனால் நம்ம என்ன செய்வோம், பெருசாக நினைப்போம். இந்த வேலையை நாம் எப்படி செய்ய முடியும்? அந்த வேலையை இன்னொருத்தர் சாதாரணமாக செஞ்சுட்டு போயிருப்பாரு. இந்த நம்ம நினைப்பு இருக்குது பாருங்க, அது செய்யும் போதெல்லாம் கஷ்டமாகவே இருக்கும். செய்யும் போதெல்லாம் கஷ்டமாகவே இருக்கும். நாமளும் செஞ்சு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அன்பிற்குரியவர்கள், அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு 2வது பத்தினுடைய கடைசி நாள் அல்லாஹ் மகஃபிரத்துடைய 10 கொடுத்திருக்கிறார். இந்த மகஃபிரத்தை நாம் அழகாக பயன்படுத்தி விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். கடைசி நாளையும் அதிகம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தல் புரிவானாக. நம்முடைய நல்லவர்களை உறுதி கொள்வானாக. நாம் கேட்ட வசனங்களையும் ஓதிய வசனங்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அதன் பரிபூர்ண நன்மையை நம் அனைவருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தந்தல் புரிவானாக. தௌபா செய்யும் நசீபை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவானாக. நம்முடைய தௌபாக்களை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. இரவுடைய வணக்கங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. நாம் செய்த சஹரில செய்த துவாக்களை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. இஃப்தாரிலே, நோன்பு திறக்கும் வேளையிலே, பசியோடு இருக்கும் நிலையில் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்ட மன்றாடிய எல்லா துவாக்களையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. அதே போல நாம் எந்த விஷயங்களை கேட்டோமோ அவைகளையும் தருவானாக. நாம் கேட்பதற்கு மறந்துவிட்டு எல்லாவற்றையும் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு கொடுத்தருள் புரிவானாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட வசனம் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு சொல்லி காட்டினான், ஃபஃபிர்ரு இலல்லாஹ்,
அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து வாருங்கள். பாவங்களை விட்டும் அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து வாருங்கள். அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய சிறிய துவா தான் பெரிய மாற்றத்திற்கு காரணமாயிரும். சிறிய துவா பெரிய மாற்றத்திற்கு காரணமாயிரும். முன்னால் ஒரு காலம் பனி இஸ்ரவேலர்களில் ஒரு மனிதர் இருந்தார். பாவமாக செஞ்சுக்கிட்டே இருப்பார். மனுஷன் எப்போ பார்த்தாலும் பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பார். அவர் பேர் கிஃபுல்ன்ற மனுஷன் ரொம்ப பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் இப்படி ஒரு நிலை வந்துடுச்சு. ஒரு பெண்மணி சில தேவைகளுக்காக வேண்டி அவங்க வீட்டு கதவை தட்டுறாங்க. கதவை திறக்கிறாரு. திறந்த உடனே அந்த பெண்மணி கேட்குறாங்க, எனக்கு சில தங்க காசுகளுடைய தந்தையார் ரொம்ப உடல்நல பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, சில தங்க காசுகள் வேண்டும், நான் அவங்ககிட்ட கொடுத்து ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்ற உடனே அந்த மனுஷன் தன்னுடைய இயற்கை சுபாவம் பாவத்திலேயே மூழ்கியவர். அவர் சொன்னார், சரி நான் அவங்ககிட்ட எவ்வளோ தங்க காசு வேணுமோ கொடுத்துட்றேன், ஆனால் நீ எனக்கு என்ன செய்யணும், இசையணும், நீ எனக்கு இசைஞ்சு போகணும். சரி, அந்த பெண்மணி சொல்லிட்டாங்க, சரி ஓகே. காசு கொடுக்கப்பட்டுச்சு, ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கப்பட்டுச்சு, வியாதி அதற்குண்டான விஷயங்கள் எடுக்கப்பட்டுச்சு. அந்த பெண்மணி அன்றைய இரவு அவரோடு தங்குகிறார். தங்கும்போது ஒரே அழுதுகிட்டே இருக்கிறார். அந்த பெண்மணி ரொம்ப அழுகிறார். அவர் கேட்டார், என்னம்மா இவ்வளோ அழுகிறீங்க, என்ன விஷயம்? இதுவரையும் இது போன்ற ஒரு தப்பை என்னுடைய வாழ்நாளில் செஞ்சதே கிடையாது, என்னுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறார். இவருடைய மனசு கொஞ்சம் மாற்றம் ஏற்படுது. மாற்றம் ஏற்பட்டவொன்னு அந்த இரவுலேயே இந்த மனுஷர் சொல்லிட்டார், இனிமேல் நான் பாவமே செய்ய மாட்டேன், இனிமேல் நான் பாவமே எந்த பாவத்தையும் செய்ய மாட்டேன், எவ்வளோ பாவங்களை செஞ்சுட்டேன், இனிமேல் எந்த பாவத்தையும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அன்றைய இரவு அவர் வஃபாத்தாயிட்டார். கிஃபுல் என்பவர் செஞ்சார். அன்றைய இரவு வஃபாத்தாயிட்டார். அவருடைய வீட்டில் காலையில் தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுதி போடப்பட்டிருக்கு. ஒரு அந்த காலத்தில் அப்படி இருந்துச்சு, இந்த மனிதர் சீதேவியா அல்லது பாவம் செய்யக்கூடியவனா அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்படும், இறந்து போயிட்டு அவங்க வீட்டுக்கு முன்னாடி எழுதி போடப்படும். என்ன செய்யப்படும்? யார் எழுதி போடுவா? அல்லாஹ்வே எழுதி வைப்பான். அல்லாஹ் நம்மளை பாதுகாத்துட்டான், நம்முடைய உம்மத்தை பாதுகாத்துட்டான். அந்த மனுஷருடைய வீட்டில் எழுதி போட்டுருச்சு, கஃபரல்லாஹு தம்பல் லிகிஃபுல், கிஃபருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான் அப்படின்னு சொல்லி போட்டுருச்சு. அதனால் ஃபுல்லாக பாவம் செஞ்சவர் ஒரே ஒரு தடவை அல்லாஹ்விடத்தில் கையேந்தினாரு. அவருடைய பாவங்கள்னு அல்லாஹ் மன்னிச்சான், அடையாளத்தை ஏற்படுத்திட்டான். கஃபரல்லாஹு தம்பல் லிகிஃபுல், கிஃபருடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். அன்பிற்குரியவர்களை, கையேந்தி கேட்பது நம்முடைய கடமை. கையேந்தி கேட்டுதான் இந்த ரமதான் இருக்குது, இந்த துவாக்களுடைய மாதம். ரமதான் துவாக்களுடைய மாதம். குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு ரமதானை பற்றி சொல்லும்போது அப்படி தான் சொல்லி காட்டலாம். ரமதானை பற்றி ஷஹ்ரு ரமதான் அல்லது ரமதான் அறிமுகப்படுத்தி வைக்கிறான். ரமதான் என்ன தெரியுமா? அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறங்கியதுன்னு சொல்லுவோம். அடுத்து ஒரு ஆயத்து, இந்த ஒரு ஆயத்து இருக்குது முதல்ல, அடுத்த ஒரு ஆயத்துக்கு அடுத்த ஆயத்து, அதுக்கு அடுத்த ஆயத்து திருப்பி ரமதானை பற்றி சொல்கிறாங்க. வஹில்ல லக்கும் லைலத்த ஸியாமி ரஃபது இலா நிசாயிக்கும், அதுக்கு கீழே அப்படியே சொல்லி காட்டுறான். இந்த நோன்புனா என்ன அப்படின்றது சொல்லி காட்டுறான். மேலே ரமதானை பற்றி நோன்பை பற்றி அறிமுகப்படுத்துகிறான். கீழே ஒரு வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு ரமதானுடைய சட்டங்களை சொல்கிறான். இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ஆயத்து, மொத்தம் 3 ஆயத்து தான் சொல்கிறேன். மேலே ஒரு ஆயத்து, அதுக்கு அடுத்து ஒரு ஆயத்து, அதுக்கு அடுத்து ஒரு ஆயத்து. மேலேயும் ரமதானை பற்றி வருது, கீழேயும் ரமதானுடைய சட்டங்களை பற்றி வருது. நடுவில் அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு இந்த ஆயத்தை, துஆவுடைய ஆயத்தை சொல்கிறான். என்னுடைய அடியார் என்னை பற்றி அழைத்தால், என்னிடத்தில் என்னை அழைத்தால், உதுஊனி, என்னை அழைத்தால், அஸ்தஜிபு லக்கும், அவர்களுக்கு நான் பதில் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னான். முன்னாடியே ரமதானை பற்றி, பின்னாடியே ரமதானை பற்றி, இடையில அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு துஆவுடைய ஆயத்தை சொல்கிறான். என்னுடைய அடியார்கள் என்னிடத்தில் கேட்டால், என்னை பற்றி கேட்டால், நபியே நீங்கள் சொல்லுங்க, அவங்க கேட்கிற துஆவை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நல்லடியார்கள் சொல்லி காட்டுறாங்க, ரமதானுடைய மாதம் இருக்குது, அந்த மாதத்தில் இறைவனிடத்திலே கையேந்தி விட்டால் அல்லாஹ் அவர்களுடைய துஆவை அங்கீகரிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் கேள்விப்பட்டதுதான், 3 பேருடைய துஆ மறுக்கப்படுவது கிடையாது. 3 பேர் துஆ செஞ்சால் மறுக்கப்படுவதை கிடையாது. ஒன்று, இமாமுன் ஆதிலும் நீளமான அரசன்.
அல்லாஹ் நம்மளுக்கு அப்படிப்பட்ட நீளமான ஆட்சியாளரை தந்தல் புரிவானாக. நீளமான ஆட்சியாளர் துவா செய்தால் அல்லாஹ் மறுக்கப்படுவதில்லை, உடனே ஏற்றுக்கொள்வான். ரெண்டாவது, அநீதம் செய்யப்பட்ட அடியான். ஒரு மனுஷனுக்கு அநீதம் செய்யப்பட்டுச்சு, அவன் கையேந்திட்டா அவனுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். அநீதம் செய்ய இந்த துவாவை விட்டும் நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். இந்த துவா விட்டும் பாதுகாப்பு செஞ்சு கேட்டிருக்கிறாங்க. அநீதம் செய்யப்பட்ட அடியாருடைய துவாவை விட்டு யார் தான் என்னை பாதுகாக்குது அப்படின்னு துவா செஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா அந்த துவா அவ்வளவு உண்மையானது. மூன்றாவது நோன்பாளியின் துவா. இந்த துவாவை அல்லாஹ் கபூல் செய்கிறான். அன்பிற்குரியவர்களை, இந்த 3 பேருடைய துவா, இந்த 3ல் முக்கியமானவர் யார்? நோன்பாளியின் துவாவை அல்லாஹ் கபூல் செய்கிறான். அப்போ ரமதான்ல அல்லாஹ் துவாவை கபூல் செய்வதற்காகவே காத்திருக்கிறார். துவாவுடைய மாதம் இது. அதனால் என்ன செய்யணும்? அல்லாஹ் இடத்துல கையேந்தி துவா கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அடுத்து உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு தடவை தவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு மனிதர் ஒரு துவா கேட்குறாங்க. ஒரு மனிதரை செய்கிறார், துவா செய்கிறார். அல்லாஹும்ம ஜஅல்னி கலீலா, யா அல்லாஹ் என்னை குறைவான நல்லடியார்களில் சேர்த்து வைப்பாயாக அப்படின்னு துவா கேட்கிறார். நல்லடியார்களில் குறைவானவர்களில் என்னை சேர்த்து வைப்பாயாக, குறைவான நல்லடியார்களோடு என்னை ஆக்கி விடுவாயாக அப்படின்னு துவா கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. உமர் ரலியல்லாஹு தஆலா சுற்றி வரும்போது கேட்டுக்கிட்டே இருக்காங்க, என்னப்பா இப்படி துவா கேட்குறீங்க? நல்லடியார்களில் ஆக்கியவரின்னு சொல்லி கேட்கணும், குறைவான நல்லடியார்களில் ஆக்கியவரின்னு கேட்குறீங்க, என்ன விஷயம்? இதை புதுசாக சொல்கிறீங்க, வித்தியாசமாக இருக்கு நீங்கள் சொல்கிறது அப்படின்றவரை அவர் சொல்கிறாரு, அமீருல் முஃமினீன் அவர்களை நான் ஏன் அப்படி கேட்குறேன் அப்படின்னா, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு நல்லடியார்களை குறைவாகத்தான் வச்சிருக்கிறான். இன்றைக்கி ஓதப்பட்ட வசனங்களில் கூட அது வருது. சொல்லத்தும் மினல் அவ்வலீன வ கலீலும் மினல் ஆஹிரீன். நாளைக்கு சுவனத்திற்கு தகுதியானவர்கள் அல்லாஹ் சொல்லும்போது வ கலீலும் மினல் ஆஹிரீன், கடைசியில் இருக்கக்கூடிய உம்மத்தில் சிலர்களை மாத்திரம்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கூட்டத்தை பற்றி சொல்லிக்கிட்டே வரும்போது சொல்லுவான், வமா ஆமன மஅஹு இல்லா கலீல். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பெருங்கூட்டம் இருந்துச்சு. இன்னைக்கு கூட கசீரும் மின்ஹும் ஃபாசிக்கும். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கூட்டத்தை பற்றி அசத்து ஓதுனாங்க. கடைசி சூறால கடைசி ரக்காத்தில் ஓதும்போது என்ன செய்வாங்க, இப்போ கலீலும் ஃபாசிகின், அவர்களில் மிக அதிகமானவர்கள் அநியாயம் செய்யக்கூடியவர்களாக, ஃபாசிகீன்களாக பாவம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். அவர்களில் குறைவானவர்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அதே போல் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும்போது கலீலும் மின் இபாதிய ஷுக்கூர், நம்முடைய அடியார்களில் குறைவானவர்களை அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதனால் அந்த குறைவானவர்கள், அல்லாஹ்விற்கு பிடித்தமான அந்த குறைவானவர்களுடைய கூட்டத்தில் யா அல்லாஹ் என்னை சேர்த்துரு அப்படின்னு சொல்லி நான் துவா கேட்குறேன் அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கிட்ட அந்த மனிதர் சொல்லி காட்டுவார். எனவே நல்லடியார்கள் என்பவர்கள் குறைவானவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான். எத்தனையோ சஹாபாக்கள் இருந்தாலும் 313 சஹாபாக்கள் மாத்திரம்தான் பத்ரியன்கள். 10 பேர்கள் மாத்திரம்தான் யாரு சுவனம் வாஜிபாக்கப்பட்டவர். 1,24,000 நபிமார்கள் இருந்தாலும் 5 நபிமார்கள் மாத்திரம்தான் அல்லாஹ் உலுல் அஸ்மாக கொடுத்திருந்தான். அவர்களுக்கு தலைவராக அண்ணல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறைவானவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட நல்லடியார்கள் இந்த உலகத்திலே குறைவானவர்கள் தான். எத்தனையோ பேர் இருக்கலாம், நல்லடியார்கள் குறைவானவர்கள் தான். அந்த நல்லடியார்களுடைய தொடர்பை அல்லாஹ் நமக்கு ஆக்கியல் புரிவானாக. நல்லடியார்களோடு அல்லாஹ் நம்மை சேர்த்தல் புரிவானாக. நல்லடியார்களோடு நம்மளை ஆக்கியல் புரிவானாக. நாளை கியாமத்திலேயும் நல்லடியார்களின் பரிந்துரையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. பாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. بسم الله الرحمن الرحيم نويت الحمد لله. ரெண்டு விஷயம் இருக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது தான். சில நேரத்தில் ரொம்ப இலகுவாக இருக்கும், அதே விஷயத்தை இன்னொரு கோணத்தில் பார்த்தா ரொம்ப சிரமமாக இருக்கும். ஒரு கோணத்தில் பார்த்தா ரொம்ப லேசாக இருக்கும், இன்னொரு கோணத்தில் பார்த்தோன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ மனிதன் என்ன செய்வான்னா,
சில மனிதர்கள் அந்த சிரமத்தை தான் பார்ப்பாங்க. இன்னும் சில மனிதர்கள் என்ன செய்வாங்க, ஈஸியாக எடுத்துக்கிடுவாங்க. கோழி இருக்கு, கோழிக்கு நம்ம என்ன செய்வோம், உணவு போடுறோம். ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா கிண்ணத்தில் வச்சுருவாங்க. அப்போ அந்த கோழி என்ன செய்யும், ஒரே இடத்துல சாப்பிட்டுட்டே இருக்கும். ஒரு சிலர் என்ன செய்வாங்க, தூய் போட்டுவாங்க. என்ன செய்யுது, சுற்றி 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 பொறிக்க அதை சாப்பிட்டுட்டே இருக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் ரிஸ்க் கொடுக்குறோம். ஆனால் ஒரு சிலருக்கு சிரமமாக இருக்கும், ஒரு சிலருக்கு உட்கார்ந்த இடத்துலேயே கிடைச்சிடும். இது அல்லாஹ்வின் மீது